கருணை கொடை 18 வருஷமா காத்திருந்தாங்க. போன வாரத்தில் ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்போ இதெல்லாம் யாரோட வேலை? இறைவனோட வேலை. இந்த காலத்தில் இன்னதை இந்த உயிர் செய்யணும் அப்படின்னு இறைவன் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அதற்கு தகுந்தாறு போல அது நடக்கும். நாம் இப்படித்தான் இந்த நேரத்தில் இருக்கணுங்கிறது இறைவனோட சிந்தனை தானே ஒழிய நாம் நினச்சிட்டு தான் அந்த வகுப்பு வரலான்னா வர முடியாது. கிளம்பலான்னு நினச்சேன், அதுக்குள்ள ஒரு வேலை வந்துச்சு. நாம் இன்னைக்கு போகவே முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் பண்ணி போய் வகுப்பில் உட்கார ஸ்டார்ட். அப்போ இந்த தவம், அந்த தவம் இருக்கிறதுனால தான் வர முடியும். எல்லாராலையும் எல்லா இடத்துக்கும் வந்துட முடியாது. நாம் என்ன பண்ணுறோம், அவன் வர வர எதுக்குமே வரமாட்டேறான் நம்மளோட அப்படின்னு நினைக்கிறோம். அவனுக்கு தவம் இருந்தால் தானே அதுக்கு வர முடியும். இப்போ ஒரு என்ன சொல்லலாம், கிரிக்கெட்டே விளையாடுறாங்க, நல்லா விளையாடக்கூடியவன் விளையாடாதவன் கூட வரமாட்டேங்கிறானே என்ன பண்ணணும், அவன் விளையாட தெரியும், நல்லா விளையாடலை, விளையாண்டாதானே நம்ம டீமில் சேர்த்துக்க முடியும். விளையாண்டாதான் டீமில் சேர்த்துக்க முடியும். விளையாடாதவனை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ண முடியும்? நம்ம டீம் எதுக்கு வச்சுருக்குறோம்? குழு ஜெயிக்கிறதுக்கு தானே வச்சுருக்குறோம். அப்போ ஜெயிக்க வச்சுருக்கிற நாம் நல்ல விளையாட தெரிஞ்சோம். அதுபோல் நல்ல அந்த நல்வினை இருக்கிறவங்க தான் அந்த இடத்துக்கு வர முடியும். நல்வினை இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இப்போ திடீர்னு நாம் இங்கே உட்காந்துருக்கோம், ஒரு சன்னிதானம் ஆலயத்துக்கு வந்துட்டாங்க, அப்புறம் நாளை போகிறோம் சொல்கிறாங்க, நான் பார்க்க முடியலையே. நமக்கு அன்றைய தவம் இல்லை, அதை பார்க்கக்கூடிய தவம் இல்லை. அந்த தவம் இருந்திருந்தால் நாம் அங்கே இருந்திருப்போம். இல்லை அப்படின்னா அவரே இங்கே வந்திருப்பார். அவரே என்ன பண்ணியிருப்பார், இது மாதிரி வகுப்பு நடக்குது அப்படின்னு, சரி போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு அவரே இங்கே வந்து நமக்கு அருளை செய்து கொண்டு போயிருப்பாங்க. இதுதான் அதனோட வேலை. அப்போ அந்த ஆன்மா தமது முதலாகிய திருவருளை உணரும் என்பதாம். ஐம்பொறிகள் தமக்கு ஒரு முதல்வனை உடையது போல ஆன்மாவும் தமக்கு ஒரு முதலை உடையது. இங்கு ஒரு ஐயம் எழக்கூடும். ஐம்பொறிகள் முதலிய கருவிகள் சடம். இந்த ஐம்பொறிகள் சடம். ஆனால் தமது முதலாகிய ஆன்மாவால் உணரும். இப்போ ஐம்பொறி வந்து சடம், அதனால் அது உணர்வதற்கு என்ன தேவை? ஆன்ம அறிவு தேவை. ஆன்ம அறிவு தேவை. ஆனால் ஆன்மாவின் நிலை வேறு. என்ன? ஆன்மா இயல்பாகவே என்ன உண்டுங்க? அறிவு உண்டு. நாம் அறிவு இருக்கிற பொருளா அறிவு இல்லாத பொருளா? அதனால தான் நம்மளை யாராவது பார்த்து கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்டோன்னா நமக்கு எவ்வளவு கோபம் வருது. என்னை பார்த்து நீ எப்படி கேட்கலாம்? எனக்கு என்ன அறிவு இல்லான்னு நினச்சிட்டு இருக்கிறியா? ஏன்னா நமக்கு அறிவு இருக்குது, சிற்றறிவு இருக்குது, மலத்தினால் மறைக்கப்பட்டு இருக்குது. அதனால தான் நமக்கு அறிவு இருக்குதான்னு கேட்ட உடனே நமக்கு என்ன வந்துருச்சு? கோபம் வந்துருச்சு. அப்போ ஆன்மா சித்து பொருள். அப்பொருள் சித்தாகிய ஆன்மாவும் சடமாகிய கருவிகளைப் போல தனது முதலை உணரும், முதலாலே உணரும். சித்தாகிய இந்த ஆன்மா சடப்பொருளாகிய கருவிப்பொருள்களைப் போல சித்தாகிய முதலாலே உணரும் என்பது பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. எது நமக்கு இப்போ இதை சுத்தமாக விளக்குது. ஏன் அப்படி சொல்லுது அப்படின்ட்டு, அறிவிக்க அறியும் தன்மை உடையது உயிருக்கு இறைவனன்றி வேறு எவரும் இல்லை. இப்போ அறிவிக்க அறியும் தன்மை உடைய உயிருக்கு இறைவனன்றி வேறு எவரும் துணை இல்லை. ஆதலின் இறைவன் அறிவிக்க உயிர் அறியும் என்பது தெளிவாகிறது. இந்த உயிர் அறியணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? இறைவன் காணுமாறு காணே, நுகருமாறு நுகரே, பாடுமாறு பாடே. சொல்லுதா நமக்கு தேவாரம்? திருமுறை சொல்லுதுங்களா? நுகருமாறு நுகரே, அவனருளே கண்ணாக காணி நல்லார் அப்படின்னு. அப்போ ஏது இவ்வான்மா தன்னாலே உணரும் இந்திரியங்களை தானும் தன்னை உணராது நிற்றன். அப்படி விளக்கம்னு பார்த்தோம்னா, ஆன்மாவால் உணர்ந்து வரும் ஐம்பொறிகள் முதலிய கருவிகள் தம்மை தாம் அறியாமல் நிற்பது போல இந்த ஐம்பொறிகளும் தன்னை தான் அறிந்து கொள்ளாது. அக்கருவிகளை கொண்டு அறிந்து வருகின்ற ஆன்மாவும் தன்னை தான் அறியாது நிற்கிறது. இந்த ஆன்மாவும் என்ன ஆச்சுங்க? தான் இறைவனால் செலுத்தப்படுகின்றோம் என்பதை அறியாமல் இருக்கு. அப்போ எனவே கருவிகளைப் போலவே ஆன்மாவும் தன்னை தான் உணராது நின்று
நிற்கும் என்பதே உண்மையாகும். தன்னைத்தான் உணராது என்பதே உண்மையாகும். கருவிகள் சடமும் ஆன்மா சித்தும் என்ற தன்மையில் அவை தம்முள் ஒவ்வா ஆயினும் தம்மை தாம் அறியாது நிற்றலின் அவை இரண்டும் ஒத்த நிலையாகவே என்பது விளங்கும். எது? இந்த கருவிகரணங்களும் ஆன்மாவும் ஒத்த நிலை தான். ஆன்மா தன்னை தான் உணராது, தனது முதலாகிய திருவருளை அது உணராது நிற்கும் என்பது பெறப்படுகிறது. ஆன்மா தன்னை தான் உணராது, தனது முதலாகிய திருவருளையும் அது உணராது நிற்கும் என்பது இதனால் பெறப்படுது. அப்போ இந்த இடத்துல ஒரு ஐயப்பாடு நமக்கு ஏற்படலாம். என்னன்னா, ஐம்பொறிகள் ஆன்மாவால் உணர்தல் போல ஆன்மாக்கள் தனது முதலாலே உணரும் என அறிந்தோம். இது பற்றி ஒரு ஐயம் எழலாம். எப்படின்னா, ஐயம்னு கேள்வி. ஐம்பொறிகள் உணர்த்தலால் வரும் பயனை அக்கருவிகள் அடைவதில்லை. இப்போ இந்த ஐம்பொறிகளால் வர பயனை இந்த கருவிகள் அடையுதானா? இல்லை. இப்போ கண் ஒரு பொருளை பார்ப்பதனால் கண்ணுக்கு ஏதாவது பலன் உண்டா? இல்லை. இந்த காது கேட்கறதுனால இந்த காதுக்கு ஏதாவது ஒரு பலன் உண்டா? இல்லை. வாய் சுவைத்து சாப்பிடுது இந்த நாக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு பலன் உண்டா? இல்லை. இப்படி ஐம்பொறிகளுமே என்னாச்சுங்க, பயனை அனுபவிக்கிறது, அடைவதில்லை. பயனை அடைகிறதில்லை. அவற்றை செலுத்துகின்ற ஆன்மாவே அடைகிறது. இப்போ இந்த சுவையெல்லாம் எது அனுபவிக்குது? ஆன்மா தான் அனுபவிக்குது. ஆஹா, என்ன சுவையாக இருந்துச்சு. இது யார் சொல்கிறா? ஆன்மா தான் சொல்லுது. நாக்கா சொல்லுது? இல்லை. அதுபோல ஆன்மாவால் உணர்தலால் வரும் இன்ப துன்பம் ஆகிய பயனும் அவற்றுக்கு ஆகாது. எதுக்கு? ஆன்மாவுக்கு. ஆன்மாவால் உணர்தலால் வரும் இன்ப துன்பம் பயன்களும் அவற்றுக்கு ஆகாது. அவற்றை செலுத்துகின்ற முதலுக்கு ஆகும் என்று கொண்டால், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, கருவிகரணங்கள் போல தான் இந்த ஆன்மாவும் சொன்னீங்க. அப்போ அந்த கருவிகரணங்கள் உணராது, சுவையை உணராது, கேட்காது, இதெல்லாம் பண்ணாது. அப்போ அந்த ஆன்மா தான் அனுபவிக்குது. அதுபோல் ஆன்மா அனுபவிக்கின்ற இன்ப துன்பங்களை எல்லாம் அதெல்லாம் முதலாகிய இறைவன் தானே அறியணும். முதல்வன் இன்ப துன்பங்களை எய்துவான் என்று கொள்ளின் அப்படி நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது என்னாச்சு? நிர்விகாரி. அப்படின்னா மாறுதல் இல்லாதவன் என அவனை கூறுதல் பொருந்தாது. இப்போ இறைவன் மாற்றம் இல்லாதவன் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு என்ன ஆகிடுங்க? பங்கம் வந்துடும். அப்போ இறைவன் மாறுதலுக்கு உட்பட்டவன் அப்படின்னு ஆகி போயிடும். அப்போ இல்லை, அதை மறுக்கிறார். முதல் எடுத்துக்காட்டில் சொல்கிறார், மண்ணு சிவன் சன்னதியில் மற்ற உலகம் சேட்டித்தது என்னும் மறையின் இயல் மறந்தாய் சொன்ன சிவன் கண்ணா உளம் வினையால் கண்டறிந்து நிற்கும் கான் என்னான் சிவன் அசத்தை இன்று அப்படின்ட்டார். அசத்தை இன்று அப்படின்ட்டார். எண்ணற்ற உயிர்கள் எண்ணற்ற வகையில் உணர்த்துதல் பற்றி இறைவன் திரிபு எய்துவானோ என ஐயுறு மாணவனே. இப்போ நீ சொன்னீல, இந்த என்னது கருவிகள் போல இன்ப துன்பங்களை இறைவன் வருவான்னு சொன்னீன்னா, அந்த ஐயம் வந்ததுன்னா மாணவனே, மாணவன்ட்டு நேரடியாக சொல்கிறார், என்றும் ஒரு தன்மையாய் நிற்கின்ற இறைவனது முன்னிலையில் நினைப்ப அளவில் சித்து சடமும் ஆகிய இருவகை உலகங்கள் செயல்படுகிறது. சித்தும் சடமும் ஆகிய வகையான உலகங்கள் செயல்படுகிறது என வேதம் கூறுகிறது. இறைவன் போது ஓர் மாறுதல் எப்போதும் ஒரு மாறுதல் அடையான். இறைவன் எப்பொழுதும் என்னாச்சுங்க? மாறுதல் இல்லாதவன், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன். அப்போ நிர்விகாரி என வேதங்களில் சொல்லப்பட்ட இறைவன் உணர்த்துவோனாய் நிற்க உயிர்கள் தத்தம் வினைக்கு ஏற்றபடி உணர்ந்து நிற்கும். இப்போ உயிர்கள், இப்போ இறைவன் அப்பொருளை அனுபவிக்க மாட்டான். என்ன பண்ணுறது? இந்த இன்ப துன்பங்களை யார் அனுபவிக்க மாட்டாங்க? இறைவன் அனுபவிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. மண்ணு சிவன் அப்படின்னு சொல்லப்படுது. இருங்க, அது கொண்டு கூட்டுதல் இருக்கும். மண்ணு சிவன் சந்நிதியில் உலகம் சேட்டித்து என்னும் மறையின் இயல் மறந்தாய்
உளம் சொன்ன சிவன் கண்ண வினையால் கண்டு அறிந்து நிற்கும் கான் அன்று இன்று ஆதலால் சிவன் அசத்தை என்னான் அப்படின்றார். அப்ப மண்ணு சிவன் அப்படின்னா மண்ணுக தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகத. மண்ணு அப்படின்னா நிலைத்து இருத்தல். இப்போ இந்த சொல்றாரு, இந்த இடத்துல சிவத்துக்கு என்ன சொல்றாரு? என்றும் ஒரு தன்மை உடையதாய் நிற்கின்ற இறைவனது, அதான் மண்ணு சிவன். மண்ணு சிவன் சந்நிதியில் முன்னிலையில் உலகம் சித்தும் சடமும் ஆகிய இருவகைப்பட்டது இந்த உலகம். இந்த உலகம் எதாவது ஆனதுங்க? சித்து பொருளும் அப்புறம் சடப்பொருளும் ஆகிய இரண்டு பொருட்களால் ஆனது இந்த உலகம். சேட்டித்து அப்படின்னா இந்த உடம்பு அப்படிதான், சித்தும் சடமும் சேர்ந்தது தான் இந்த உடம்பு. சேட்டித்து அப்படின்னா செயல்படுகின்ற எண்ணும் என்று கூறும் மறையின் இயல்பு வேதமாகிய மொழியை மறந்தாய் மாணவனே, நீ மறந்தாய் அம்மொழியை நினைந்து எண்ணற்ற உயிர்கள் எண்ணற்ற வகையில் உணர்வதால் இறைவன் சிறிதும் திரும்பி எய்தான் என்பதை உணர்வாயாக. இப்போ எண்ணற்ற உயிர்கள் பல இல்லைங்களா? அந்த பல 84 லட்சம் யோனி பேர். இதில் கொஞ்சம் கூட இறைவன் என்ன இல்லாமல் இருக்கிறான்? திரிவு இல்லாமல் இருக்கிறான். திரிவுனா என்னங்க? மாற்றம் இல்லாதவன். இப்போ திரிவுனா நம்ம திருச்சி பேசுகிறான்பா, நாம் ஒன்று சொன்ன மாதிரி திருச்சி பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்லணும். அதுபோல் இங்கே திரிவு இல்லாதவன் இறைவன். திரிவுனா மாற்றம் இல்லாதவன். மாற்றி பேசுவதற்கு பேர் திருச்சி பேசுறதுன்னு பேர். அதுபோல மாற்றம் இல்லாதவன் சொன்ன சிவன் வேதங்களில் நிர்விகாரி என்று சொல்லப்பட்ட இறைவன். இறைவன் விகாரம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லப்பட்ட சிவம் கண்ணா அப்படின்னா உணர்த்துபவனாய் நிற்க. கண்ணானா உணர்த்துபவனாக நிற்க. உளம் உயிர். உள்ளம்னா இந்த உளம்னா இந்த இடத்துல என்னங்க? உயிர்கள் வினையால் தாம் வினையின் ஏற்றபடி நமக்கு என்ன இருக்கு கண்டறிந்து நிற்ப, உணர்ந்து நிற்க. கண் இதனை நீ அறிவாயாக. கான் இதனை நீ அறிவாயாக. சிவன் அசத்தை என்னான். சிவன் அசத்தை என்னான். இறைவன் அசத்தாகிய உலகப் பொருள்களை உயிர்கள் நுகர்வதற்கு துணையாய் நிற்பினும் தான் அவற்றை அனுபவிக்க மாட்டான். இப்ப இன்று அசத்தாகிய உலகம் அவன் முன் வேறாய் விளங்கி நிற்கும் இல்லை ஆகதால் அது பற்றி நாம் என்ன பண்ணலாம்? 7ஆம் நூற்பாவடை இதை பற்றி நமக்கு விரிவாக சொல்லப்படுது. அறிதலால் வரும் பயனை உயிரே அடைதல். இப்போ ஒரு பொருளை அறிதலால் வரும் பயனை எது அடையுதுங்க? உயிர் தான் அறிந்து கொள்ளுது. ஐம்பொறி ஆகிய கருவிகள் புலன்களை அறிகின்ற உயிரும் புலன்களை அறிகின்றது. ஆயினும் வேறுபாடு உண்டு. பயனை அக்கருவிகள் அடைவதில்லை. இப்போ அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலை அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதற்கு மாறாக உயிர் தன் வினை காரணமாக தம் பொருட்டாகவே அறிகின்றது. இப்போ ஒரு செயலை என்ன செய்கிறோம்? நாம் எல்லாரும் ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். இப்போ திருமுறை, இப்போ திருவாசகத்திற்கு ஏன் நாம் விளக்கம் சொல்லலைன்னு தண்டபாணி நினைவு வரல. அவரை கேட்குறார், நம்ம ஆதீன முதல்வர் கேட்கும் பொழுது அவர் அதுக்கு பேர் பிள்ளைன்னு வரும், அது சரியாக பேர் தெரியல. அவர் திருவாசகத்துக்கு விளக்குரை எழுதலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருவாசகம் என்பது ஒரு முறையும் படிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு உணர்வுகளை கொடுக்கும். அந்தந்த ஆன்மாவின் பக்குவத்திற்கு ஏற்றாது. திருமுறைகளே அப்படிதான். நீங்கள் இன்னைக்கு படிக்கும் பொழுது நமக்கு ஒரு பொருளை அது உணர்த்தும். மீண்டும் அதே திருமுறை அதே பாடலை நாளைக்கு நீங்கள் பாடும் பொழுது அது உங்களுக்கு வேற ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அன்னைக்கு அந்த உயிர் பெற்ற பக்குவத்திற்கு ஏற்றார் போல மாறி அது நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கு. அப்போ இது திருமுறையின் குற்றமா நம்ம குற்றமா? ஆன்மாவின் குற்றம் தான். திருமுறை அதே பாடல் தான், அதே தான் படிக்க போகிறோம். அப்போ இப்போ உதாரணத்துக்கு ஒரு மருத்துவரிடத்தில் போகிறோம். அந்த ஒரு மருத்துவர் இப்போ உடல்நிலை சரியில்லை, காய்ச்சல்னு வச்சுக்குவோம். உங்களுக்கும் காய்ச்சல் எனக்கும் காய்ச்சல், 2 பேரும் ஒரு மருத்துவர் இடத்துல போகிறோம்.
போகும்பொழுது உங்களுக்கு 4 மாத்திரை கூட்டியும் எனக்கு 2 மாத்திரை மட்டும் குறைச்சி 2 மாத்திரை மட்டும் கொடுக்குறாரு, உங்களுக்கு 6 மாத்திரை கொடுக்குறாரு. ஏன்னா என்னுடைய உடலுக்கு இந்த 2 மாத்திரை போதும், உங்களோட உடம்புக்கு இன்னும் 4 மாத்திரை கூட போட்டால் தான் அந்த காய்ச்சல் சரியாகும். அப்போ நீ ஏன் எனக்கு அவனுக்கு கொடுத்த மாத்திரை எனக்கு கொடுக்கல அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அப்போ அந்த உடம்புக்கு ஏற்றாறு போல மருந்து அங்கே கொடுக்கப்பட்டது, இங்கே இந்த உடம்புக்கு ஏற்றாறு போல மருந்து கொடுக்கப்பட்டது. அதுதான் அவரவருக்கு உள்ள வினை. வினைங்கிறது எப்படின்னா இப்படி தான், அப்படி செயல்படும். அப்போ அறிவதால் வரும் பயனை அவ்வுயிரே அடைதற்குரியதாகின்றது. அதை செலுத்துகின்ற இறைவன் உலக அனுபவத்தை எய்தல் இல்லை. இறைவன் என்ன பண்ண மாட்டான்? உலக அனுபவத்தை எய்தல் இல்லை. சிவன் என்னும் சொல்லின் பொருள், சிவன் என்ற சொல் முதல் இடை கடை ஆகிய 3 இடத்தில் வைத்துள்ளமை நோக்கத்தக்கது. இந்த பாட்டெல்லாம் 3 இடத்துல பாருங்க வச்சுப்பாரு. எப்படின்னா முதல்ல வச்சிருப்பாரு மண்ணு சிவன் சந்நிதியில், அப்புறம் நடுவில் சொன்ன சிவன் கண்ணா, அப்புறம் கடைசியில் என்னான் சிவன் அசத்தை அப்படின்னு சொல்லி முதல் நடு கடை ஆகிய 3 இடத்துல வச்சு போட்டுறாரு. அப்போ சிவன் என்ற சொல்லுக்கு மங்களம் உடையவன் என்று பொருள். நற்றுணையானை தீய நன்றுடையானை தீயதில்லானை நரைவெள்ளேர் ஒன்றுடையானை உமையொருபாகம் உடையானை சென்றடையா திருவுடையானை சிராப்பள்ளி மேவிய குன்றுடையானை கூரையன் உள்ளம் இருமே அப்படின்னார். அப்போ கூறிய சம்பந்த பெருமான் உலகம் செயல்பட அவன் சிறிதும் மாற்றமின்றி ஒரு தன்மையனால் நிற்கின்றான். இந்த நிலையை கருவியே அவனை செம்பொருள் என போற்றுகிறது. இது கருதி என்ன பண்ணுறது? அவரு செம்பொருள் அப்படின்னு சொல்லி நேற்றைய வகுப்பில் கூட செம்மை அப்படின்னு சிந்திச்சோம். செம்மையே திருநாளை போவார், திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட அப்படின்னு சொல்லி பார்ப்போம். செம்மை அப்படின்னா திரிவு இல்லாதது. அந்த திரிவு இல்லாதது என்ன? அடியார்களிடத்துலன்னு பார்த்தோம்னா பூதம் 5 நிலையில் கலங்கினும் மாதொரு பாகத்து மலர்த்தார் மலர்ப்பிதா ஓதுகாதல் முறைப்பின் நெறி நின்றா போதிலா புனர்குன்றனார் அப்படின்னா. இப்போ இந்த 5 பூதங்களும் என்ன பண்ணுச்சுங்க? அது வேலையை மாற்றி செய்தாலும் அடியார்கள் எடுத்துக்கொண்ட கொண்டுகளில் சிறிதும் மாற்றமின்றி செய்தார்கள். அப்படி மாற்றம் ஏற்படும் பொழுது தன்னுடைய இந்த உடம்பில் உயிரை விட்டு நின்றார். இந்த உடம்புல இருந்து உயிர் இருக்காது. இப்போ அறிவாத்தாய நாயனார் உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். அறிவார்த்த நாயனார் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? தினசரி மாலை இறைவனுக்கு செங்கீரையும் செந்நெல்லும் கொண்டு சாமிக்கு போய் அன்னம் பாடிப்பு செய்யணும். ஒரு நாள் காலையிலேருந்து அவருக்கு உணவு இல்லை. கொண்டு போகும் பொழுது கால் இடறி வயலில் கொட்டிடுச்சு. இப்போ இந்த கொட்டின நெல்லை என்ன பண்ணலாம்? மீண்டும் நாம் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்து 6 மணிக்கு படைக்கிறது 8 மணிக்கு வச்சு படைச்சிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணார்? சரியாக தினசரி செய்ய வேண்டிய நேரம் திரிந்ததனால் மாறியதனால் தன் உயிரை மாய்க்க முற்படுறார். உயிரை மாய்த்து கொள்ள முற்படுறார். அப்போ அடியார்களே இப்படி திரும்பி விட்டு இருக்கு. அடியாருக்கு பாருங்க, இறைவன் எப்படியோ தலைவன் எப்படியோ அப்படியே தொண்டனும். எப்படி இறைவன் திரிவில்லாது நிற்கின்றானோ அதுபோல தொண்டர்களும் திரிவில்லாது நின்றாங்க. அதனால தான் அவருடைய ஆலயத்தில் அவங்க 63 அப்படியே அங்கேயே இருக்கிறாங்க. இப்போ அவர்களை தொண்டர்கள் என்று சொல்லலாமா, நம்மை தொண்டர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாமா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ அவர்கள் தொண்டர்கள், நாம மம்பர்கள், அன்பர்கள் அல்ல மம்பர்கள். எங்கே போனாலும் ஒரு வம்பு எடுத்துட்டு வந்தது. ஆனால் நாம அன்பர்கள் இல்லை அப்படின்னு வச்சு. அப்போ அவன் சிறிது மாற்றமின்றி ஒருத்தன்மையாய் நிற்கின்றான். அதுக்கு செம்பொருள் துணிவு. சீருடை கடலே செல்வமே சிவபெருமானி எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருமதி நீயே மாணிக்காஸ்கர். அப்போ செம்மையாகிய நன்மையை உடையவன் என்ற பொருள் மண்ணு சிவன் என முதலில் குறிப்பிட்டார். அவன் முற்றறிவுடையவன் முதல்.
அவன் இயல்பாகவே எல்லாமே உணரக்கூடியவன். அவனுக்கு உணர்த்துவதற்கு என்ன வேணும்? ஒரு ஆசிரியர் வேணும்னு நினச்சிட்டா, ஆள் வேணும்னு நினச்சிட்டா என்ன ஆயிடுச்சு? அவர் இறைவனாக இருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு மேலாக ஒன்று இருக்கிறது என்று ஆயிடுச்சு. அப்போ அவர் எதுவுமே இயல்பாகவே பாசங்கள், அவருக்கு போய் யாரும் பாசத்தை நீக்க தேவையில்லை, தீக்கை கொடுக்க தேவையில்லை. இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன். என் குணத்தான், என் குணம் இருக்குது, பேரருளுடைமை அப்படின்னு. அப்போ எண்ணற்ற உயிர்கள்